சிம்பிளுங்க. நான் ஒரே ஒரு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். குலதெய்வம்ங்கிறது நம்ம ஒரு வீடே கட்டுறோம். வீடு கட்டுறோம்னா மாளிகையாக இருக்குது, பேஸ்மெண்ட்டே போட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? படபட படபட படபடன்னு சரிஞ்சிரும். இந்த ஜனனகால ஜாதகத்தில் ஒருத்தருக்கு நல்ல காலங்கள் இருந்தால் சரிங்களா, அவங்க சாமி கும்பிட்டாலும் சரி, சாமி கும்பிடாட்டியும் சரி, அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள், ஜாதகம் ஜோதிடம்ன்ற கணக்குன்றது வேறு, வழிபாடுன்றது வேறு. அப்போ ஏன் நம்ம இந்த வழிபாடெல்லாம் பண்ணுறோம்? இப்போ இந்த குலதெய்வங்கிறத பேஸ்மெண்ட் மாதிரி. அப்போ பேஸ்மெண்ட்டுங்கிறது அந்த முதல் வழிபாடு. ஏன்னா அந்த எப்பயுமே நல்ல காலங்கள் இருக்கும்போது எனது அன்பார்ந்த நேயர்களே, நம்மளை மறந்து போயிடுறோம் சரிங்களா. நம்ம என்னமா இருப்போம்னா அந்த ஒரு கெத்தில் இருப்போம். கஷ்டம் வரும்போது தான் இதெல்லாம் இருக்கோ, நமக்கு இது மாதிரிலாம் விஷயம் இருக்கோ அப்படின்னு அது திரும்பியாவது பார்க்கவா தோணுது. பார்த்தீங்களா? இது அடிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் புரியும் நண்பர்களே. அப்படிங்கும்போது நான் இதெல்லாம் என் பணிவாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி குலதெய்வத்தை உணராதவர்கள் தயவு செஞ்சு அதை யாராவது அதெல்லாம் என்னங்க அதெல்லாம் தேவையில்லைங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களோட நட்பை முதல்ல கட் பண்ணிடுங்க சரிங்களா. குலதெய்வங்கிறது வேறு யாரும் இல்லை. திருப்பி சொல்கிறேன், நம்மளுடைய மூதாதையர்கள் ஒரு இடத்தில் கூடி வழிபட்டு நம்ம பரம்பரை நல்லா இருக்கணும்னு வழிபட்டது தான் நம்ம குலதெய்வம் சரிங்களா. அதை நாம் தெரிந்துக்க வேண்டியது. 100 கோடி ரூபா கிடச்சா எப்படி நம்ம சந்தோஷப்படுவோமோ, 1000 கோடி ரூபா கிடச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ, அதை விட சந்தோஷப்படுங்க. அதை விட சிறந்த நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துன்னு தான் இருக்குது நிறைய பேர் வாழ்க்கையில். அது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட கிடைக்குங்கிறது தான் உண்மை என்பர்களே.